அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, 3 பேர்களின் தொழுகை 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலாவது சாராயம் குடிக்கக்கூடியவர்கள். அது கஞ்சா இருக்கலாம், ஐஸா இருக்கலாம், அவினா இருக்கலாம். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யார் குடிப்பாங்களோ, வாங்குவாங்களோ, விற்பாங்களோ, சப்ளை பண்ணுவாங்களோ, ஏற்றுமதி செய்வாங்களோ, இறக்குமதி செய்வாங்களோ, இவங்களோட தொழுகை 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2வது அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சூனியம் செய்யக்கூடியவர்கள், அதே போன்று சாத்திரம் பார்க்கக்கூடியவர்கள், அந்த சாத்திரத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், இவங்களோட தொழுகையும் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டுமல்ல, சூனியம் செய்யக்கூடியவர்களை இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்களுக்கு ஹத்தடித்து கொலை செய்ய வேண்டும். 3வது யாரென்ற அன்பார்ந்தவர்களே, இப்போ ஒருத்தர் தொழுகிறார், அவருக்கு முன்னால் ஒருத்தர் நடந்து கொண்டு போகிறார். ஒருத்தர் சஃப்பில் தொழுகிறாரு, தொழுகைக்கு முன்னால் நடந்து கொண்டு போகிறாரு. சஃப்புக்கு முன்னால் நடந்தால் பிரச்சனை இல்லை, இவர்கிட்டாலும் நடந்து கொண்டு போகிறார். இவருடைய தொழுகையும் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று ஒரு ஆள்கிட்ட அமலே, ஒரு ஆள்கிட்ட தொழுகை வாழ்க்கை பூராகவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யார்கிட்டேண்டா, யார் உறவுகளை குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறாங்களோ அவங்களோட எந்த அமலையும் தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, இப்போ அதிகமான மக்கள் சூனியத்துக்கு பின்னால் போகிறாங்க. எப்படி போகிறாங்க? அவனோட ஈமான பறி கொடுத்து போட்டு அந்நிய இடங்களை வைத்து சூனியம் செய்ய போகிறாங்க. இஸ்லாத்தில் சட்டம் என்ன? சூனியம் செய்யக்கூடியவங்களை ஹத்தடித்து கொலை செய்யணும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். பண்பாதவர்களே, இப்போ அதிகமானவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, மற்றவண்ட சொத்து எடுக்க, மற்றவண்ட பணத்தை எடுக்க, மற்றவண்ட காணி எடுக்க, மற்றவண்ட பதவி எடுக்க, மற்றவண்ட மனைவி எடுக்க, மற்றவண்ட கணவன் எடுக்க, இப்போ சூனியத்துக்கு இறங்கிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ எத்தனையோ பேர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டு வைத்தியம் செஞ்சாலும் அவங்களுக்கு குணம் கிடைக்குது இல்லையா? எத்தனையோ பேர் கோல் இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை நாங்கள் சரியாக நம்பணும். குர்ஆனை நாங்கள் சரியான முறையில் நம்பி ஓதினாத்தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கிய ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லாட்டி வெற்றி கிடைக்காது. நம்பிக்கையோடு ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இந்த